ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகிற ஓட்டம். அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர், சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகம், நேர்மையான சூழ்நிலையில் மனிதர்களிடம் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறை குணங்களை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது. அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே. உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணையில்லாமல் நிற்கதியாக நிற்கிறேன் என்று மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்காக என் துணை எப்பொழுதும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகளெல்லாம் வெற்றியாக இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு அருள்வேன். நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு துயரத்தை தருவது உனது இப்போதைய நிலையல்ல, உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே. இந்த கடினமான பாதையை கடக்கப் போகிறாய். நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை கடக்கின்றவன் பாக்கியவான். ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். இழிவுபடுத்தும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் நான் பங்கெடுப்பேன். செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில்
ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். நல்லதே நடக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலம் ஆகப் போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாக ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய். உன் மன தைரியம் எத்தகையது! மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா. உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை, விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் நிம்மதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள்தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன். நிச்சயம் உனக்கான காலம் வரும். உனக்கான காலம் விடியும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.